नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, குடும்பத்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது பணக்காரர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை பற்றி. ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தால் அவன் நல்லவனா அல்லது பணம் இருந்தால் அவன் கெட்டவனா? அதே சமயத்தில் ஏழையாக ஒருவன் இருக்கிறான், ஏழையாக இருப்பதனாலே அவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மக்காவிலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த மக்கத்து குறைஷிகள், ஈமான் கொள்ளாத குறைஷிகள், முஸ்லிமாக இருந்த ஏழைகளை பார்த்து அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், நீங்கள் நன்மையான விஷயங்களை ஏவுகின்றீர்கள், நீங்கள் நல்ல வழியில் இருக்கிறதா சொல்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறதா சொல்கிறீங்க, நீங்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க, நாங்கள் உங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா நாங்கள் அசத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் வழி தவறி இருக்கிறோம், ஆனால் நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம். இப்போ உண்மையிலே பார்த்தா நீங்கள் நல்ல வழியில் இருக்கீங்களா அல்லது நாங்கள் நல்ல வழியில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி குதர்க்கமாக அவங்க கேள்வி கேட்டாங்க. செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு உலகத்திலே உள்ள மற்ற விஷயங்கள் அவனுக்கு கிடைத்திருக்கின்றதோ, அதே போல பணம், செல்வம் என்பது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு என்றால் அது அவனுக்கு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த செல்வத்தை வைத்து அவன் இறைவனை வணங்குகிறானா அல்லது அந்த செல்வத்தை இறைவன் கொடுக்கவில்லை, நான் தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறைவனை மறந்து வாழ்கிறானா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதே போல ஏழ்மை இருக்குது. அந்த ஏழ்மையும் ஒரு மனிதனுக்கு அவன் கெட்டவனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஏழ்மையில இருக்கிறான் அப்படியும் கிடையாது, அவன் நல்லவனாக இருக்கிறான் அதனால அவன் ஏழ்மையில இருக்கிறான் அப்படியும் கிடையாது. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவன் நல்லவன் கெட்டவன் என்ற ஒரு அடிப்படையில் அவனுக்கு அது கொடுக்கப்படுறது கிடையாது. அப்போ அந்த செல்வம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் செய்யறது தான் சரி என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை, குர்ஆனுடைய விஷயங்களை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அந்த காலத்திலேயே அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்தான். இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பணம் காசுனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம், நாம நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் அந்த பணம் காசு நம்ம கிட்ட இருக்குது என்பதாக அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க செஞ்ச பாவம், இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது இவர்கள் கெட்டவர்கள் என்பதாக அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறான். குர்ஆனுடைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இது உலகத்தினுடைய செல்வங்கள் இருக்குதே, அதை நான் யாருக்கு நாடுறனோ அவர்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனா அது அவங்க இதைத்தான் பெரிய செல்வமா அவங்க நினைக்க கூடாது. பெரிய செல்வம் ஈமானுடைய செல்வம் தான். அந்த உலகத்துல ஒருத்த மனிதன் கஷ்டப்படுறான்னா அது கஷ்டம் கிடையாது,
ஒரு மனிதன் சுகமாய் இருக்கிறான்னு சொன்னா அது சுகம் கிடையாது. உண்மையான சுகன்றது மறு உலகத்துல இருக்குது. உண்மையான கஷ்டன்றது மறு உலகத்துல இருக்குது. அங்க அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அவன் தீன்படி வாழணும். இந்த உலகத்துல அவன் தீன்படி வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நிரந்தரமான ஒரு இன்பம் இருக்குது, நிரந்தரமான ஒரு செல்வம் இருக்குது, நிரந்தரமான வசதி இருக்குது, நிரந்தரமான அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல அவனுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் கஷ்டம் இந்த உலகத்துல படக்கூடிய கஷ்டம் கஷ்டம் கிடையாது. மறு உலகத்துல ஒரு மனிதன் ஈமான் இல்லாத காரணத்தினால அவனுக்கு வரக்கூடிய கஷ்டம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததுனால, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாததுனால அவனுக்கு வரக்கூடிய கஷ்டம் இருக்குதே, மறு உலகத்துல அல்லாஹ்வை நிராகரிச்சதுனால அவனுக்கு கிடைக்கக்கூடியது நரகம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ அந்த கஷ்டம் இருக்குதே நாளைக்கு ஆகிரத்துல, அதுதான் பெரிய கஷ்டம், அதுதான் பெரிய துன்பம், அதுதான் பெரிய துயரம். அதை விட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழணும், ஈமானுடனே வாழணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க. இந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்துட்டோம், அதன்படி நம்ம நடக்கிறோம், குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கிறோம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்ய சொல்லியிருக்காங்களோ அப்படி செய்யறது, எப்படி வாழ்ந்துருக்காங்களோ அந்த முறைப்படி வாழ்றது, அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது, கஷ்டமும் லாபமும் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு மறு உலகத்துல இந்த மனிதன் அனுபவிக்கிறது நல்லதாக இருந்தா அதுவே நல்லது, கெட்டதாக இருந்தா அது கெட்டதாக இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நம் அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு ஒருவர்களாக ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் உயிருள்ளவரை அல்லாஹ்வை ஈமான் கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமைப்படி வாழக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும், நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி வைத்து நேர்வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு பயணத்தை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முஹம்மது.